ப்ரைஸ் அலாட். வணக்கங்க, எல்லாருமே நலமா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தேவன் எகிப்து தேசத்துக்கு 10 வாதைகளை கட்டளையிட்டார். அது என்னென்ன, எதுக்காக கட்டளையிட்டாருன்னு பார்க்கலாம். முதலாவதாக, இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தாங்க. அப்போ தேவன் மோசேவை அனுப்பி அவர்களை விடுவிக்க சொல்லி சொன்னார். ஆனால் எகிப்து நாட்டு ராஜா அவர்களோட பேச்சை ஒரு சொல்லாவே அவர் மதிக்கலை. அதனால் தேவன் எகிப்துக்கு 10 வாதைகளை கட்டளையிட்டார். முதலாவதாக, நைல் நதி இரத்தமாக மாறியது. இரண்டாவதாக, தவளைகளின் வாதை. மூன்றாவதாக, கொசுக்களின் வாதை. நான்காவதாக, ஈக்களின் வாதை. ஐந்தாவதாக, கால்நடைகளின் வாதை. ஆறாவதாக, கொப்புளங்களின் வாதை. ஏழாவதாக, ஆலங்கட்டி மழை. எட்டாவதாக, வெட்டுக்கிளிகளின் வாதை. ஒன்பதாவதாக, இருள் சூழ்ந்தது. கடைசியாக, தலைப்பிள்ளையின் மரணம். ஆமேன். பிரைஸ் அலாட். வேதத்தை வாசியுங்க, நேசியுங்க, நித்திய ஜீவனை சுவாசியுங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தாங்க.